ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. மனதுருக்கமும் மன இறுக்கமும். யோனா புத்தகம் தேவனுடைய மனதுருக்கத்தை ஒருபுறம் அழகாக படம் பிடித்து காட்டுகின்றது, மறுபுறம் யோனா என்ற மனிதனின் மன இறுக்கத்தை தெளிவாக சித்தரிக்கின்றது. மனிதன் எவ்வளவுதான் அக்கிரமம் அநியாயம் செய்திருந்தாலும் அவன் தன் தவறை உணர்ந்து திருந்துவதையே தேவன் விரும்புகிறார். ஆனால் மனிதரோ இன்னொருவன் செய்த தவறுக்காக அவன் தண்டனை அனுபவிப்பதையே விரும்புகிறான். யோனா புத்தகம் இதனை தெளிவாக காண்பிக்கின்றது. கடந்த காலத்தில் அசீரியர்கள் இஸ்ரவேல் தேசத்திற்கு புரிந்த அநியாயமும் அக்கிரமமும் கொஞ்சம் அல்ல. எனவே அவர்கள் மேல் தேவ கோபம் பாய வேண்டும் என்பதே யோனாவின் எதிர்பார்ப்பு. அக்கிரமக்காரர்களாகிய அவர்கள் தேவ கோபத்தினால் அழிவதற்கு பதிலாக மன்னிப்பு கேட்கும் வாய்ப்பை பெற்று தேவ ஆசீர்வாதத்தை பெறுவதை அவனால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. ஆனால் தேவனோ அவனுடைய விருப்பத்திற்கு எதிராக இயங்கினார். அவருடைய விருப்பத்தினை ஏற்றுக்கொள்ள இயலாத மனிதனாகவே கடைசி வரை யோனா இயங்கினான். கெட்ட குமாரன் ஓமேல் கூட அந்த மூத்த குமாரன் பாவம் புரிந்த தன்னுடைய சகோதரன் அதற்குரிய தண்டனை அடையாமல் தகப்பனால் கௌரவிக்கப்பட்டதை முழுமையாக வெறுத்ததை காண்கிறோம். கெட்ட குமாரனுடைய உவமை உண்மையில் தேவனாகிய நல்ல தகப்பனை குறித்த அறிவை ஏற்படுத்தும் உவமையே. அங்கே அந்த தகப்பனின் அன்பை, மன்னிக்கும் மாண்பை, விரும்பி ஏற்கும் பரிவை மகனுடைய மனம் திரும்புதலால் அடைந்த மிகப்பெரிய சந்தோஷத்தால் காண்கிறோம். ஆனால் அந்த உவமையில் இயேசு அந்த மூத்த குமாரனை குறித்தும் சில விஷயங்களை சொன்னார். அவன் மனம் திரும்பிய சகோதரனை வெறுத்தான், இழிவாக பேசினான், பொறாமைப்பட்டான். அவனுடைய மனம் திரும்புதல் அவனை மகிழ்விக்காமல் துக்கப்படுத்தியது. தேவனுடைய மனநிலையை வெளியிட்ட அவர் ஒரு மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்றும் அங்கே காண்பித்தார். இன்று நாம் அந்த தகப்பனுடைய மனநிலை விரும்புகிறோமா அல்லது அந்த மூத்த மகனுடைய மனநிலையை விரும்புகிறோமா? நாம் யோனாவின் வழியில் போக விரும்புகின்றோமா அல்லது தேவனுடைய வழியில் போக விரும்புகின்றோமா? இன்னொருவர் எத்தனைதான் நமக்கு தீங்கு செய்திருந்தாலும் அந்த நபருடைய அழிவை அல்லது வீழ்ச்சியை ஆவலுடன் எதிர்பார்ப்பது தேவனுடைய விருப்பத்திற்கு எதிரானதே. பாவிகளாகிய நம்முடைய அழிவை விரும்பாத தேவன் நாமும் பிறருடைய அழிவை விரும்ப கூடாது என்றே எதிர்பார்க்கின்றார். சிந்தனைக்கு, உலகில் எந்த மாபெரும் செயல்களை விட பிறரிடம் அன்புடன் நடந்து கொள்ளவே அதிக பலம் அவசியமாகிறது. உலகில் எந்த மாபெரும் செயல்களை விட பிறரிடம் அன்புடன் நடந்து கொள்ளவே அதிக பலம் அவசியமாகிறது.